ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பழைய சாதத்தை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு ஏற்கனவே ஊற வச்ச சாதம், இப்போது அதை புழிஞ்சு சாதத்தை மட்டும் நம்ம தனியாக எடுத்துப்போம். அந்த தண்ணியும் தனியாக எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த தண்ணி ரொம்ப நல்லது. இதெல்லாம் உங்கள் கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ அந்த தண்ணியை நீங்கள் அப்படியே குடிச்சிருங்க. இப்போ அந்த சாதத்தை வச்சு நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தாளிக்க தேவையான பொருட்கள்: வெங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை. வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது அடுப்பில் கடாய் வச்சு அதில் நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோம். அதுதான் ரொம்ப நல்லது. ஸோ நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லெண்ணெயில் கடுகு, உளுந்து போட்டு ஃபஸ்ட்டு தாளிச்சிடுவோம். அதுக்கப்புறம் நறுக்கின வெங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நம்ம லைட்டாக வதக்குவோம். ரொம்ப வதக்க வேணாம். யூஸ்வலாகவே பழைய சோறுக்கு எல்லோரும் வெங்காயம் சும்மாவே வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் லைட்டாக வதக்கினாலே நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த வெங்காயத்துக்கும் அந்த நீங்கள் எடுத்து வச்ச சாதத்துக்கும் தேவையான உப்பு போட்டுட்டு அந்த சாதத்தையும் இதில் கொட்டிடுங்க. நான் சாதத்தில் உப்பு போட்டு வடிக்க மாட்டேன். ஸோ அதனால் ரெண்டுத்துக்கும் சேர்த்து நான் உப்பு போட்டேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அளவு பார்த்துக்கோங்க. ஸோ போட்டு வதக்கி விட்டுட்டு லாஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா அந்த நல்லெண்ணெய் ஃப்ளேவர் வெளியே தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். ஸோ நல்லெண்ணெய் ஊற்றி பெரட்டி விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், ரெடி. ஸோ இதுதான் தாளித்த பழைய சோறு. இது ரொம்ப டேஸ்டியான ரெசிபி அண்ட் ஹெல்த்தியானதும் கூட. இதுக்கு தொட்டுக்க ஊறுகாய் இல்லைனா நல்ல ஒரு கார சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.